அப்படி எனக்கு முன்பாக வரக்கூடிய என் காலதாமதம் உனக்கு முன்பதாக வரக்கூடியவா இல்ல காலதாமதம் கேட்கணும். யாரு கேட்கணும்? கேட்கணும். நான் கேட்கணும். வாய்ஸ்தான் வரல. சும்மா சும்மா சொல்லு. எனக்கு முன்பதாக வரக்கூடிய அரசவை என் காலதாமதம். உனக்கு முன்பதாக வரக்கூடிய யாரு? காவலன் நானு. வேற வரனா? நான் தானே வரனா? அப்ப கேளுங்க, நான் சொல்றேன். என்னடா காலதாமதம்? காலதாமதம் இந்த உலகத்துல பிறந்தோ வளர்ந்தோன்னு இருக்கவே கூடாது. இருக்கக்கூடாது. ஏன்னா பிறந்தா எதனா ஒண்ணு சாதிக்கணும். என்ன சாதிக்கணும்? இந்த உலகத்துல பிறந்தோ வளர்ந்தோன்னு இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல பிறந்தனா எதனா ஒண்ணு சாதிக்கணும். என்ன பண்ண நானும் ஒண்ணு சாதிச்சு பெரிய பேர் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேங்க. எப்படி தெரியுமா? திருவண்ணாமலையா ஒரே தாண்டா தாண்டணும். திருவண்ணாமலை எப்படா தாண்டன? ஒரே தாண்டா. ஆம்பளை நான் தாண்டுவேன். அப்ப நான் யாரு? திருவண்ணாமலையா ஒரே தாண்டா தாண்டணும் சொல்லிட்டு எப்படி தாண்ட? நான் தாண்டு அதை சொல்றேன், கேளு. சொல்லு. சாதிச்சுட்டு வந்தேன் சொல்றேன். அதனால என்ன பண்ண திருவண்ணாமலையை தாண்டலாம் சொல்லிட்டு என் சம்சாரத்துக்கிட்ட போய் சொன்னேங்க. ஆமா, என் பொண்டாட்டி சாமாத்துக்காரு என்ன பண்ணா இந்த மாதிரி வீட்டுக்காரு சாதிக்க போறாருன்ட்டு அவன் என்ன பண்ணா வீட்டுக்காரு போச சாப்பாடு வேணும்ல, அதனால சமைச்சு கொடுத்தாங்க. நான் சாப்பாடு லெமன் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் எல்லாம் கட்டினா மூச்சு சொல்லிட்டு தயிர் சோறு கட்டி கொடுத்தாங்க. தயிர் சோறு கெட்டு போவாங்க. லெமன் சாதம், புளி சாதம் மூச்சு என்ன பண்ணாங்க? என் முன்னாடி என்ன பண்ணா தயிர் சோறு கட்டி கொடுத்தாங்க. தயிர் சோறு. ஆமா, உங்க வீட்டுல சாப்பாடு குழம்புலன்னா என்ன ஊத்தி செய்வீங்க? ஏண்டா பாமாயில் இருக்குது, நல்லா தண்ணி இருக்குது, அந்த எண்ணெய் ஊத்தக்கூடாது. கிருஷ்ணால 6 லிட்டர், பிளாஸ்டிக் 6 லிட்டர் போடுவாங்க. கிருஷ்ணால அந்த எண்ணெய் ஊத்தி தான் செய்யணும். சாப்பாடு கிடையாது. சாமிக்கு தான் கிருஷ்ணன் எதுக்கு போய்படும்? சாமிக்கு பந்தம் கொடுக்குறாங்க. அதுக்கு கட்டர் மிஷின் ஏறிக்கிட்டு பாரு, அதுக்குதான் அந்த எண்ணெய். அதான் உள்ளே சொல்லு. என்ன பண்ணா முன்னாடி என்ன பண்ணா கிருஷ்ணால ஊத்தி தயிர் சோறு கட்டி கொடுத்துறாங்க. கரண்டியால கிளர்னா சாப்பாடு கரண்டியால மூச்சு வச்சிடும். அதனால என் முன்னாடி என்ன பண்ணா தயிர் சோத்தை காலால மெச்சு கட்டி கொடுத்தா. அப்பதான் மூச்சு கட்டு போகாது. 3 நாள் கூட இருக்குங்க. கொண்டாடி சாப்பாடு கட்டி குத்துட்டாங்க. திருவண்ணாமலை போய்க்கிறேங்க. திருவண்ணாமலை கிட்ட போயிட்டா மணி 6 மணி ஆச்சு. 6 மணி எப்படியா போயிது? இரவு 6 மணி ஆச்சுங்க. சுத்தி முத்தி பார்த்தேன். ஏன்னு கேளு, திருவண்ணாமலை நம்ம தான் சாதிக்க போறோமே. திருவண்ணாமலை நைட்ல தரணும் யாருன்னா தெரியுமா? தெரியுமே. எப்படி தெரியும்? பகல்ல போனா தெரியுமே, இரவுல போறேன். இரவுல போறேன். இரவுல போனா யாரா தெரியுமா? தெரியாது. பகல்ல 10 பேர் பார்த்தானே வச்சுக்க, அந்த 10 பேர் 20 பேர் கதை சொல்லுவான். அந்த 20 பேர் 40 பேர் கதை சொல்லுவான். ஆனா என்ன பண்ணுங்க, சரி நைட்ல தாண்டக்கூடாது சொல்லிட்டு சுத்தி முத்தி பாத்துங்க. ஒரே ஒரு வீட்டுல மட்டும் பல்பு இருக்குது. ஒரே வீட்டுல மட்டும் லைட் போயிட்டு வீட்டுல